உங்கள் யாவரையும் அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்று நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. ஒரு சில வார்த்தைகளை இன்றைய தினத்தில் நாம் தியானிப்போம். பல நாட்களாக இந்த சின்ன ஒரு 3 வார்த்தைகள் தான், பெரிய ஒரு விளக்கங்கள் அல்ல. அது என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 34வது வசனம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். என்னங்களா? நம்ம யாருன்னா காசு கொடுத்துட்டா நம்ம என்ன கேட்கிறோம்? எப்ப ஒரு கண்டிஷன்ல தான் பணம் என்ன பண்ணுவோம். அவன் என்ன பண்ணுவான்? கரெக்டா மணி அடிச்சா இப்படி சோறு அதுக்கு போல ஒரு டைம் சொல்லுவான். அப்புறம் நம்ம தேடி போனாலும் அவன் இருக்க மாட்டான். இங்கே எப்பத்தா அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. வாசியுங்கள். வானத்தை அண்ணாந்து பார்த்து. ஆமா, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கணும்? ஏன் வானத்தை பார்க்கணும்? மகாராஜாவின் நகரம் அங்கே இருக்கிறது. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் அங்கே இருக்கிறார். நம்மை உண்டாக்கி உருவாக்கினவர் அங்கே இருக்கிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு. என்ன மூச்சா? நம்மளுக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறோம். வருமா? வராத? வரும். ஆமென். அல்லேலூயா. என்ன மூச்சு? பெருமூச்சு. அந்த மூச்சு வந்தா பேச்சு போச்சு. பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். என்ன பண்ணாரு? வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தம். அல்லேலூயா. எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக. அப்போ உங்க வாழ்க்கைகள்ல எது அடைக்கப்பட்டிருக்குதோ அது ஆண்டவர் திறப்பார். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக. இங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? கீழே ஒரு சில வசனங்களை வாசித்தா விளக்கம் கிடைச்சிடும். அதுக்கு கீழே உள்ள வசனம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுல ஆண்டவர் என்ன பண்ணினாரு? அற்புதங்களை செய்கிறார். அப்போ எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுல நமக்கும் என்ன பண்ணுவாரு? ஒரு அற்புதத்தையும் அவரால் செய்ய முடியும். முடியுமா? முடியாதா? முடியும். அப்ப திறக்கப்படுவாயாக. எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக. பல காரியங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. காயின் ஆபேலை கொன்றவுடன் திறக்கப்பட்ட இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டவனாயிருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். பூமி என்ன பண்ணா? திறந்தது. இன்னும் நீங்கள் வாசித்தால் ஆதியாகமத்தின் புத்தகத்துல 21ஆம் அதிகாரத்துல 19 வருஷம் திறக்கப்பட்டது கண். யாருடைய கண்கள் திறக்கப்பட்டது? ஆகாருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அந்த கண் திறக்கப்பட்ட உடன் தான் அந்த நீரூற்றை அவர் என்ன பண்ணுகிறார்? காண்கிறார். நோவாவின் காலத்திலே பேழை என்ன பண்ணிருந்தது? திறக்கப்பட்டிருந்தது. எல்லாரும் வாருங்கள், உட்பிரவேசிங்கள், திறக்கப்பட்டிருந்தது. அதுல சிலர் உள்ளே போனார்கள். யாரு? நோவா, நோவாவுடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், மருமக்கமார் 8 பேர் உள்ளே போனார்கள். அந்த பேழை திறக்கப்பட்டு தான் இருந்தது. வேற யார் என்ன பண்ணல? உள்ள போகல.
ஆடுகள் போனது, மாடுகள் போனது, மிருக ஜீவன்கள், கழுதைகள், ஊர்வன, பரப்பன, நடப்பன எல்லாமே உள்ள போனுச்சு, மனிதனை தவிர. மனிதனுக்கு தான் என்ன இல்லை, மதியற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அப்பவே சொன்னார், மனிதனை உண்டாக்கினதுக்காக நான் மனஸ்தாபம். மனுஷனை உண்டாக்குனதுக்காக என்னதான் மனஸ்தாபம். அங்க ஒரு பேழை திறக்கப்பட்டிருந்தது, உள்ள யாரும் போகல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்துல சிறைச்சாலை திறக்கப்பட்டது. யாருக்காக? பவுலுக்காக, ஷீலாவுக்காக, பேதுருவுக்காகவும். நீங்க தொடர்ந்து படிச்சால் பேதுருவுக்காகவும் என்ன பண்ணது? திறக்கப்பட்டது. முதல் காவல், இரண்டாம் காவல், மூன்றாம் காவல். அவன் கனவு காண்பதை போல் கண்டு கொண்டு வருகிறான். எப்பத்தா என்றால் அதே 16ஆம் அதிகாரத்துல லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணினார்? திறந்தார். பிரைஸ்லால், அல்லேலூயா, பிரைஸ்லால். ஒரு அழகான ஒரு நாணல் பெட்டியை ஒருத்தி திறந்தார். யார்? பார்வோனுடைய குமாரத்தி ஒரு நாணல் பெட்டியை திறந்தால் அங்கே அழகான ஒரு ஆண் பிள்ளை காணப்பட்டார். பிரைஸ்லால். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டது. வானத்தை திறக்கிற தேவன், பூமியை திறக்கிறதான தேவன், சிறைச்சாலை திறக்கிறதான தேவன் நமக்கு ஒரு வழியை திறக்க மாட்டாரா? பேசலாம். அல்லேலூயா. ரெண்டு பேரும் பேசுறாங்க, கோபப்படுறாங்க, உன்னை பார்த்து அடிக்கிறாங்க. எதை பார்த்து அடிக்கிறாங்க? கண்மலை நீரினால் கண்மலை திறக்கப்பட்டது. எங்க இருக்குது? 104வது சங்கீதம் வாசித்து பாருங்க. கண்மலையை திறந்தார். என்னத்தை திறந்தாரு? கண்மலையை அவர் திறக்கிறார். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக. ஆமென். வெளிப்படுத்தல 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல படிக்கிறோம், இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நமது வாழ்க்கைகளையும் ஆண்டவர் புது புது வழிகளை திறக்க அவர் போதுமானவர். தேவன் உன்னை திறப்பார் என்று சொன்னால் அதை ஒருவனாலும் அடைக்க முடியாது. தேவன் ஒன்றை அடைத்தால் ஒருவனாலும் திறக்க முடியாது. ஏனென்றால் திறவுகோலை உடையவர் அவர்தான். கண்களை திறந்திருக்கிறார், காதுகளை திறந்திருக்கிறார், வாயை திறந்திருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய அவரால் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நமக்கு தேவையான ஒன்றே ஒன்றுதான், விசுவாசிக்கிறவன் பலரால். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அது தாமதிக்கும், நிச்சயம் நிறைவேறும். நான் நம்புவது அவராலே வரும். ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும். எனவே எப்பத்தா என்றால் அப்ப உங்க வாழ்க்கையில எவைகளையெல்லாம் திறக்க வேண்டும் என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை எல்லாம் திறக்க தேவனால் முடியும். எத்தனை வழிகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அவர் வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவன், அந்த காலத்தில் இருக்கிறதான பொக்கிஷங்களை எல்லாம் தருகிறதான தேவன். இப்ப நம்ம சாட்சி கேட்டோம், ஒரு ஐபோன் வாங்க வேண்டும் என்று சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் கொடுத்தார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஏன்? பைபிள் சொல்கிறது, அவர் உன் மன விருப்பத்தின் படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அது போல வீடு கட்ட அவங்க விரும்பி இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் எல்லாரும் பரியாசம் பண்ணப்பட்டிருக்கலாம். பைபிள் சொல்கிறது, அவர் ஏழையை திக்கற்றவர்களை பரியாசம் பண்ண விட்டார். அப்போ இன்றைய தினத்தில் ஒரு வீடை கட்ட கர்த்தர் உதவி செய்து அதை திறப்புலா பண்ணி தேவனாமும் மகிமைப்பட செய்தார்கள். ஆனா என்ன இதுல ஒரு பியூட்டி அப்படின்னா, கவர்மெண்ட் கொடுக்கிற காசு இன்னும் ஒரு பேமெண்ட் வரல. இதுதான் நீங்க தேவனுடைய அற்புதமான காரியங்களை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ நாம் யாரை நம்ப வேண்டும்? கர்த்தரை நம்பணும். அது வரும்பொழுது வரட்டும், பேசலாம்.
நீங்க அமைதியாக இருக்கிறீங்களே, இல்லை வேற ஏதாவது கொடுத்துட்டு பண்ணிருக்கீங்களா? ஆளுக்கு போய் எடுத்துக்கோமா, என்னம்மா எடுத்துக்கோமா. அப்போ நம்ம ஒரு வேலை ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அப்படியே விட்டுருந்தா ஐயோ என்ன ஏது கூட நம்ம நினைக்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் யார் சொன்னா? இப்போ சொன்னா அதை கேட்ட யார் சொன்னாங்க? யோபு சொன்னதான் உலகத்துக்கே தெரியும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாதுன்னா அந்த தடை வர வர நம்ம காத்திருக்கணும். தடை தாண்டு ஓட்டம் ஓடி இருக்கிறீங்களா? ஓடி இருக்கீங்களா? காத்திருக்கிறீங்க. ஓடினது கொஞ்சம் மிஸ் ஆகணும், என்ன இதாகிடும், எல்லாமே மிஸ் ஆகிடும். ஆனால் ஆண்டவர் எதுவும் மிஸ் பண்ண மாட்டாரு. ஆனால் நம்ம ஆண்டவரை என்ன பண்ணிடக்கூடாது. நேற்று ஒரு சின்ன ஒரு சாட்சியை நான் கேட்டேன். அந்த தம்பி என்ன சொல்றாருன்னா, நல்லா இன் பண்ணிருக்கிறான், நல்லா கட்டம் போட சட்டை போட்டிருக்கிறான், சூப்பராக இருக்கிற ஆள். எங்க அம்மா சொன்னாங்க, நீ இயேசுநாதரை நம்பி போனா பிச்சை எடுக்க தானே போற. அப்பா அவன் சொன்னானா, இப்பவும் நான் பிச்சை தானே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்பவும் நம்ம என்ன எடுக்கிறோம்? பிச்சை தானே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா என்னது? குப்பை பொறுக்கி தானே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினால் கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார் சொல்றார். உங்க நன்மையா தானே. நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களும் செழிப்பும் யாரால தான் வருகிறதுன்னா கர்த்தரை நம்புவது மாத்திரம்தான் வரும், வேற எதனாலையும் வராது. கர்த்தரை நம்புகிற மனுஷன் எப்படி செழிப்பான நம்ம வாசித்ததான வேத பகுதிகளில் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம், அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பான். இந்த ஒலிமரம் என்பது சீக்கிரமா என்ன பண்ணது? அழிந்துராது. அதனால தான் நோவா பேழையிலிருந்து எல்லாம் அழிந்து போனாலும் அது ஒலிவ இலை என்ன பண்ணிருச்சு? கொத்திக்கிட்டு வந்துச்சு. எதை சொல்லுகிறது? உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். திறக்கப்படுவாயாக, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாயாக. ஆமென். உங்க வாழ்க்கையில எல்லாமே என்ன பண்ணணும்? திறக்கப்படட்டும். எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணுவீங்க? திருப்பிக் கொள்வீங்க. ஆமென். எதை திருப்பிக் கொள்ளணும்? எங்கெங்க வச்சிருக்கிறீங்களோ, எதை வச்சிருக்கிறீங்களோ, பேங்க்ல வச்சிருந்தாலும் சரி, பேங்கர்ஸ் வச்சிருந்தாலும் சரி, எல்லாம் திறக்கப்படுவாயாக. ஆமென். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் எப்பத்தா என்றால் இது ஒரு பாயிண்ட். உங்களுக்கு சில காரியத்தை சொன்னேன். திறக்கப்பட்டதான பூமி, திறக்கப்பட்டதான கண், திறக்கப்பட்டதான பேலை, திறக்கப்பட்டதான சிறைச்சாலை, திறக்கப்பட்டதான இருதயம், திறக்கப்பட்டதான நாணல் பெட்டி, திறக்கப்பட்டதான வானம், திறக்கப்பட்டதான கண்மலை, திறக்கப்பட்டதான வாசல். அப்ப நமது வாழ்க்கையில ஆண்டவர் இன்னும் பல காரியங்களை திறப்பாராக. இரண்டாவது ஒரு வார்த்தையை நாம் படிக்கலாம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்ற பள்ளத்தாக்கில் யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, செப்பத்தா. என்னது? செப்பத்தா. ஒன்னு எப்பத்தா, இன்னொன்னு செப்பத்தா. இது பல வருடங்களுக்கு முன்பதாக நான் ஆயத்தப்படுத்தினதான ஒரு செய்தி. எங்கே நான் பேசல, ஆனா இன்னைக்கு இதை பேசணும்ன்ற ஒரு உணர்வு வந்ததுனால உங்களுக்கு நான் சொல்றேன். செப்பத்தா என்றால் வெற்றி உள்ள வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக, செப்பத்தா என்றால்
வெற்றி உள்ளதான வாழ்க்கை. இப்ப நமது வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டுமா? அநேகருடைய வாழ்க்கை தோல்வியில் தான் காணப்படுகிறது. சில சொல்லுவாங்க, எதை தொட்டாலும் துளங்க மாட்டேங்குதுப்பா, அவர் மூஞ்சியில முடிச்சிட்டு போனா எதுவுமே இறங்க மாட்டேங்குதுப்பா. பூனை குறுக்கு வந்துச்சுன்னா மேட்ரு ஓவர், எதுவுமே நடக்காதுன்றான். ஆனா எது முகத்துல முடிக்கணுமா, அது தந்திரம் உள்ளது. அப்ப இவன் யாரா இருப்பான்? நிறைய போய் கொண்டு வந்து மூஞ்சில முடிச்சு போக முடியும். செப்பத்தா என்றால் என்ன வாழ்க்கை? வெற்றி. பேசலாம். அதான் ஒரு பாட்டு எழுதுனேன், வெற்றி மேல் வெற்றி தந்தா வீரநடை போடுகிறே, வெற்றி மேல் வெற்றி தந்தா வீரநடை போடுகிறே, பயம் என்பது எனக்கில்லையே, வெற்றி வேந்தன் என் துணையே, பயம் என்பது எனக்கில்லையே, வெற்றி வேந்தன் என் துணையே. பாடுவேன் பாடுவேன் ஓசன்னா பாடுவேன், பாடுவேன் பாடுவேன் அதோடு நான் பாடுவேன், ஆடுவேன் ஆடுவேன் நடனம் ஆடுவேன், கவிதை போலவே நானும் பாடுவேன், ஆடுவேன் ஆடுவேன் நடனம் ஆடுவேன், கவிதை போலவே நானும் பாடுவேன், பாடுவேன் பாடுவேன் ஓசன்னா பாடுவேன், பாடுவேன் பாடுவேன் அதோடு நான் பாடுவேன். எத்தனை பேருடைய வாழ்க்கை வெற்றி இல்லையோ? உங்க வாழ்க்கையெல்லாம் வெற்றி உள்ள வாழ்க்கையாய் மாற ஆண்டவர் விஷயம். ஒருத்தர் இந்தியாவின் மேல படையெடுத்தானா? எத்தனை முறை படையெடுத்தானா? 16, 17, 18, 17 முறை. 17 முறை படையெடுத்து தோற்று போனா. யார் தோற்று போனா? அந்த அவன் பேரை நம்ம சொல்றோம். யார் பேர? 17 முறை போர் எடுத்தவன் மேல நம்ம சொல்றோம். ஆனா அந்த 17 முறையை தோற்கடிச்சவன் பேரை நம்ம சொல்றோமா? வரமாட்டேங்குது. யார் அவன்? எவனா இருக்கு? யாருங்க அவரு? தமிழ் பேர் அவருக்கு இருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. அப்போ ஒருத்தனுக்கு விடாமுயற்சி இருக்குது. முயற்சி திருவினையாகும். அப்ப வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும். சொல்றான், வெற்றி பெற வேண்டுமா? போட்டு பாருடா எதிர்நீச்சல். மீன் குஞ்சுக்கு நீந்த கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பேசலாம். அதுபோல உங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பேசலாம். நீங்க எல்லாம் தேர்ந்தவர்கள் தானே? பேசலாம். விசுவாசத்தில் வல்லவர்கள் தானே? பேசலாம். கர்த்தர் கொடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடியவர்கள் தானே? பேசலாம். ஒரு தள்ளியே வர மாட்டேன். வாழ்க்கையில எது வந்தாலும் சரி, சொல்றாரு, என்ன வந்தாலும் ஐயோ 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 கூடாது. பேசலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. 2 பேர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சந்தோஷம், எங்களை நம்பி எத்தனை பேர் போட்டாங்களோ அத்தனை பேருக்கு நாங்களே கொடுத்துக்கிறோம். பேசலாம். யார் சொல்லுங்க? உண்மையிலேயே அந்த வார்த்தைகள் என்ன நினைக்கிறீங்க நீங்க? நம்ம எல்லாம் ஐயோ போச்சே போச்சுன்ற பொழுது அவங்க சொல்ற வார்த்தை, எங்களை நம்பி எத்தனை பேருக்கு போட்டாங்கன்னா அத்தனை பேருக்கும் நாங்களே கொடுத்துக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. பேசலாம். இது எதை குறிக்குது? ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்குவது மாத்திரமல்ல, ஆண்டவருக்காக எதையாயும் கொடுக்கணும், ஆண்டவருக்காக எதையாயும் இழக்கணும். இந்த போன் எப்படி நினைக்கிறீங்க?
3500 ரூபாய்க்கு நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கின ஃபோனு. இது வந்து ஏறக்குறைய 7 வருஷமாக வச்சுருக்கேன். ஒரு ஃபோட்டோ எடுத்தா தெரியாது, என்ன எடுத்தால் எங்கள் அப்பா தகுந்த மாதிரி தெரியும். இதோடைய லட்சணம் அப்படி தான். ஆனாலும் எப்படி இருக்குது, எனக்கு தேவை ஒரு ஃபோன், வரதை பார்க்கணும், பேசணும், அவ்வளோதான். இதோடைய ஃபோனுடைய தன்மை அவ்வளோதான். 3500 ரூபாய்க்கு சித்திகா பக்கத்தில் இருக்கவன் சாதிக்கா ஃபோன் கடை போய் அவன்கிட்ட வாங்கின ஃபோன் தான் இது. முந்தா நாள் வந்து உடஞ்சி போய் திருப்பி என்ன பண்ணேன், எல்லாத்தையும் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு பேசுறதுக்கு ஒரு ஃபோனை கற்றுக் கொடுத்துருக்குறோம். நீங்கள் நினச்சிங்க பாச நல்லா காசுலான ஃபோன் வச்சுருக்கேன், பேச்சுக்கு இடம் இல்லை. பேச்சில் ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான் நிறையா காசு கொடுத்து வாங்கினேன். எதுக்காகனா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக, அந்த மக்களுக்காக அவங்க ஃபோட்டோ கேட்டதுனால. அதை தவிர வேறு எந்த ஃபோனுமே நான் அதிகமாக காசு கொடுத்து வாங்கலை. ஏன்னா அது எனக்கு சூழ்நிலைகளுக்கு நம்மளுக்கு செட் ஆகலை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, செப்பத்தா என்றால் செப்பத்தா என்றால் உங்கள் வாழ்க்கையில் சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 வயசு 55 வயசுக்கு பொழுது அவர் 10வது பரீட்சை எழுதி வெற்றி பெறுவார். பார்த்துருக்கு, கேட்டிருக்கீங்களா? +2. ஏன்? அவருடைய முயற்சி எப்படியாகிலும் நான் என்ன பண்ணணும், வெற்றி பெற வேண்டும். உலகத்தில் சொல்றான், ஆமையும் ஜெயிக்கும் முயலும் ஜெயிக்கும், முயலாமை ஜெயிக்காது. என்ன ஜெயிக்குமா? ஆமையும் ஜெயிக்கும், முயலும் ஜெயிக்கும், முயலாமை ஜெயிக்காது. இன்னைக்கு விரோதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆசிரியர்களை பார்க்கும் பொழுது பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். 5 வயது பிள்ளைகள், 7 வயது பிள்ளைகள், 10 வயது பிள்ளைகள், இப்படி குழந்தைகளை கூட குழந்தைகள் என்று பாராமல் பாலியல் பலாத்காரம் பண்ணுகிறதான பேராசிரியர்கள் பேப்பர்ல பாருங்க. எவ்வளவு ஒரு தவறான ஒரு கருத்து. இந்த இடத்துல கூட பாருங்க, பேப்பர்ல மணப்பாறையில் ஒரு பள்ளிக்கூடத்தை அடித்து உடைத்து பெரிய போராட்டம் உண்டாகி இருக்கிறது. காரணம், பெற்றவர்களும் பிள்ளைகளை கண்டுகொள்வதில்லை. பிள்ளைகளும் பெற்றவர்களை கண்டுகொள்வதில்லை. இதனால் வருகிறதான பிரச்சனை. எனவே பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ண வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா, வெற்றி உள்ள வாழ்க்கை. உங்க வாழ்க்கையில் நீங்க எதை தோற்று போயிருக்கிறீங்க யோசனை பண்ணி பாருங்க. படிப்புல தோற்று போயிருக்கிறீங்களா? வருமானத்துல தோற்று போயிருக்கிறீங்களா? எதுல நீங்க தோற்று போயிருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்னே ஒன்று எனக்கு தெரியும், உங்க வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையா மாறணும். செப்பத்தா என்றால் வெற்றி. அப்போ இந்த வார்த்தையை செப்பத்தா என்று சொன்னால் நமது வாழ்க்கை எப்படியா மாறணும்? மக அலெக்சாண்டர் தான் சொல்றார். அவர் போன எல்லா இடங்களிலுமே வெற்றி பெற்றிருக்கிறார். ஏன் நமது வாழ்க்கை வெற்றி உள்ளதை ஆண்டவரால் மாற்ற முடியாது? நமது வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையை மாற வேண்டும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, கணவரின் வாழ்க்கை, உங்கள் மனைவியின் வாழ்க்கை, உங்கள் சொந்த பந்தத்தின் வாழ்க்கை. உலகத்தில் ஒருத்தர் சொல்றான், ஒரு வேளை ஒருவனுக்கு நீ உணவு கொடுப்பதை விட அவனுக்கு என்ன பண்ணு, மீன் பிடிக்க கற்றுக்கொண்டால் அவன் வாழ்நாள் எல்லாம் பிழைத்துக் கொள்வான். அதுதான் வெற்றி உள்ள வாழ்க்கை. இந்த தினத்தில் நாம் நிறைய காரியங்களை நாம் மறைத்து வைத்துக் கொள்கிறோம். அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது என்று நினைக்கிறோம். நான் வாழ்ந்தால் போதும், நான் நன்றாக இருந்தால் போதும், நான் செழிப்படைந்தால் போதும் என்று நினைக்கிறோம். ஆனால் உலகம் சொல்லுகிறது, யான் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம். நாம் வெற்றி உள்ளதான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அந்த வெற்றி உள்ளதான வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசுவினால் மாத்திரம் தர முடியும். அவர் வெற்றி உள்ளதான வாழ்க்கையை தருவார் என்று சொன்னால், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மிரியமும்
அவருடைய தாதிமார்களும் சேர்ந்து பாடுகிறார்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரரையும் சிலர் சொல்லுகிறார்கள், கடலிலே தள்ளி மூழ்கடிப்பது என்பது என்ன அவ்வளவு பெரிய ஒரு சாதனையா? கடல்ல தள்ளி சாகடிக்கிறது பெரிய விஷயமா? ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் அங்கு சொல்லும் பொழுது அங்கே சிலர் முழங்கால் அளவு தண்ணீர் சொல்லுகிறார்கள், சிலர் இடுப்பு அளவு சொல்லுகிறார்கள். இது ரகசியம் என்னால் அது முழங்கால் அளவாக இருக்கட்டும் அல்லது இடுப்பளவாக இருக்கட்டும், இந்த இடுப்பளவு தண்ணீரை நாம் வைத்துக் கொண்டால் கூட இந்த இடுப்பளவு தண்ணீரில் குதிரையையும் குதிரை வீரனையும் கொண்டவர் பெரியவர் அளவா? அதத்தான் சீக்ரெட். ஆமென். அல்லேலூயா. அப்போ வெற்றி உள்ளதான வாழ்க்கை நமக்கு வேண்டும். எதிர்நீச்சல் போட்டுதான் ஆகணும். எதிர்நீச்சல் போட 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 வெற்றி உள்ளதான ஒரு வாழ்க்கை. நிறைய பேர் வாழ்க்கையில் தோற்று விடுகிறோம். ஏன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை யோசிச்சிருக்கிறீங்களா? காரணம் என்ன? தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் சரியாய் புரிந்து கொள்ளாமல் யார் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை வெற்றி உள்ளதான வாழ்க்கையாய் மாறியதாய் சரித்திரம் இல்லை. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு என் அண்ணன் பொண்ணு பார்க்க முயற்சி செய்தார். நான் சொன்னேன், நல்ல படித்த பிள்ளையா இருக்கணும், நல்ல ஆங்கிலம்லாம் பேசணும். இங்கிருந்து கன்னியாகுமரிக்கு கூட்டு போனார். எங்க? கன்னியாகுமரி. அந்த பொண்ணை பார்த்தா என்ன விட சகப்பு ஜாஸ்தி, இருந்துச்சு. அப்படின்னா புரிஞ்சுக்கணும். அவர் சொல்றாரு, நீ இங்கிலீஷ் பேசணும்னு சொன்னா நல்லா படிச்சிருக்கணும் தானே சொன்னேன். நான் கேட்டேன், உனக்கு மட்டும் முன்னாடி சிவப்பா இருக்குது, எனக்கு மட்டும் இப்படி கேட்குதா? வாழ்க்கை என்பது, எங்க அம்மா கூட என்ன பண்ணாங்கன்னா, எங்க அக்கா பிள்ளைகளை யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும் அப்படி எவ்வளோ காரியங்கள்லாம் சொன்னாங்க. நான் ஒரு முடிவு எடுத்தேன், நான் என் வாழ்க்கையை நான் தான் தீர்மானம் பண்ணேன். எனக்கு ஒரே 20 வருஷம் ஓடிடுச்சு. எத்தனை வருஷம்? பெரிய விஷயமா இல்லையா? 60ஆம் கல்யாணம் என்பது நம்ம நாட்டில் மட்டும் தமிழர்களில் கொண்டாடப்படுகிறது, வேற எங்கேயும் கொண்டாடப்படுறது இல்லை. ஏன்? கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர் என்று சொல்றோம். அப்போ உங்க வாழ்க்கை என்பது வெற்றியுள்ளதான வாழ்க்கையாய் மாற வேண்டும். நீங்க பாருங்க, 18 வயசு பிள்ளைய அப்பா அடிச்சு கட்டையிலே அடிச்சு கொண்டுட்டான். ஒருத்தங்க பேச வேணாம்னு சொல்லி இருக்கிற, இவன் மீறி பேசிருக்கிற பிள்ளை. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, ஒரு தடவை 2 தடவை 3 தடவை சொல்றோம். கேட்காத பட்சத்துல அவனே என்ன பண்றான், இந்த பிள்ளை இருந்தாலும் சரி இல்லாம போனாலும் சரி ஒரு நன்மைக்கு வந்தார். அதே சமயத்துல சில பெண்கள் சில இடத்துல வாக்க கொடுத்துட்டு அப்புறம் அப்பா சொன்னாரு அம்மா சொன்னாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, மாறும் பொழுது அவன் ஆசிட்ட உணவு மூச்சு ஊத்துறான். ஏன் இந்த வாழ்க்கை? இப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனை பிடித்துக் கொண்டால் ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை தருவேன் என்ற தேவன் ஏற்ற துணையை தருவார் என்றால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உண்மையா இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானமா இருக்க ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. நம்புறீங்களா?
அப்ப தேவன் எந்த காலத்தில் எதை செய்தாலும் அதை நேர்த்தியாய் செய்கிறார். அதன் காலத்தில் என்ன பண்றாரா? அவைகளெல்லாம் நேர்த்தியாய் செய்கிற தேவன். சிலர் நம்பி கெட்டு போயிடுறாங்க. பைபிள் சொல்கிறது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் பின்மாற்ற உள்ளவர்களாய் மாறி இருக்கிறார்கள். ஏன்? தேவனுடைய திட்டத்துக்கும் அவருடைய சத்தத்துக்கும் செவி கொடுக்காமல் போனது. உங்க வாழ்க்கை வெற்றி உள்ளதான வாழ்க்கையை மாற வேண்டுமானால் ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்ட பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். ரட்சிக்கப்பட்டதான பெண் ரட்சிக்கப்பட்ட பையனை தான் கல்யாணம் பண்ணணும். அப்படி இல்லை என்றால் வாழ்க்கை வெற்றி உள்ளதான வாழ்க்கை செப்பத்தா என்றால் என் தேவன் மகிமையாய். இன்னைக்கு எல்லாரும் சிக்கல்ல மாட்டிக்கொள்கிறதான காரியங்கள் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்பதற்காக அநேக மதத்திலிருந்து அநேக வாலிபர்களை எழுப்பி பெண்களை காதலிப்பதாக ஆசை வார்த்தைகளை காண்பித்து அவர்களுக்கு தின்பண்ட வாங்கி கொடுப்பது, ட்ரெஸ் வாங்கி கொடுப்பது, விலை உயர்ந்த போன்களை வாங்கி கொடுப்பது, இப்படியெல்லாம் கொடுத்து அந்த பெண்களை தங்க வசம் விடுத்தி கிறிஸ்துவை விட்டு பிரிக்க செய்வதற்கு அநேக சதித்திட்டங்களை இந்த உலகம் திட்டிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் வெற்றி உள்ளதான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அந்த இயேசு மகா ராஜாவை பிடித்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு திருமணம் ஆசை வந்து விட்டதா? உங்கள் பெற்றோரிடத்தில் சொல்ல வேண்டும். அவர்கள் அதை செய்து வைப்பார்கள். வாழ்க்கை என்பது வெற்றி உள்ளதான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். என்ன ஆகணும்? நான் கல்யாணம் ஆகட்டும், அதை பார்த்துக்கிறேன், இதை பார்த்துக்கிறேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். நீ ஒரு சாம்பாரையும் செய்ய வேண்டாம். சொல்வதை செய். அப்படின்னா அப்படியாப்பட்டதான காரியங்களை நீ ஒத்து போக கூடாது. மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்டவர்களோடு இருக்கணும். அப்ப அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ அதுல 21வது வசனமும் அதுதான் சொல்லுகிறது. யாத்திராகமம் 15ல 1 வசனம் அதான் சொல்லுகிறது, 21வது வசனம் அதுதான் சொல்லுகிறது. மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினான். பாடுவேன் பாடுவேன் ஓசன்னா பாடுவேன். அப்ப வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? பாட வேண்டும். ஏன் பாட வேண்டும்? ஒருவன் சந்தோஷமாக இருந்தால் முந்தின நாள் பேப்பர்ல வருகிறது, ஒரு ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணினா எல்லாத்துக்கும் பிஸ்கட் கொடுத்தான். ஆட்டோ டிரைவர் என்னத்தை தான் கேட்பான்? ஏன்டா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா? பேப்பர்ல போட்டிருக்காங்க நிறுத்தத்துல, பொண்டாட்டி தாய் வீட்டுக்கு போனதாய் கொண்டாடிய ஆட்டோ டிரைவர். எல்லாத்துக்கும் பிஸ்கட். அப்ப யாராரு நடக்க வந்து எனக்கு தெரியாதப்பா. பேப்பர் நீங்க பாருங்க, நான் போய் சொல்லல. பெங்களூர் எல்லாத்துக்கும் பிஸ்கட். பெரிய ட்ரே வச்சிருக்கிறான். எதுக்குன்னா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான், அதை எடுத்து தினத்தில் போட்டுக்கிறான், பெருசா போட்டுக்கிறான். அப்போ இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அவன் சொல்றான், நான் சுதந்திரமா இன்னைக்கு இருக்கிறேன், இன்னைக்கு என் வாழ்க்கை சுதந்திரம் கிடைத்த நாள் என்றான். அப்போ எந்த அளவுக்கு திருமணமானவர்கள் பாதிக்கப்படுறாங்க என்பதை புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் இன்னைக்கு பேப்பர்ல ஒரு பெண்ணை விரும்பி திருமணம் பண்ணினவன், அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு? வயிற்று வலினால இறந்துருச்சு. துக்கம் தாங்க முடியாமல் இவன் தூக்கு போட்டுக்கிட்டு செத்தான். இப்படியும் இருக்கு.
இதுல உங்க வீட்டுக்காரி எந்த கேரக்டர்? பிஸ்கட் வச்சு பிரியாணி வச்சு விருந்து வைக்கிறாராக்கம்மா, ஐயோ என்னை விட்டு போயிட்டாரேன்னு சொல்லி பரிதாபப்படக்கூடிய நிலைமை என்பதை யோசனை பண்ணுங்க. எப்படியா இருந்தாலும் யாரை விட்டு போயிடக்கூடாது. ஆமென். வாழ்க்கை வெற்றியுள்ளதான வாழ்க்கையாய் மாற வேண்டும். மாறுமா? மாற வேண்டும். ஒரு வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். செப்பத்தா என்றால் எப்பொழுதும் எங்கேயும் நமது வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாய் மாறட்டும். எப்பயா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி. பேதுரு சொல்றார், ஐயரே இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒரு மீனும் இங்கு அகப்படவில்லை, ஆனாலும் உடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். எந்த இடத்தில் தோற்று போனானோ அந்த இடத்தினுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையா மாறினது. உண்மையா? செப்பத்தா என்றால் வெற்றியுள்ளதான வாழ்க்கை. எங்கேயோ எதையே துளைத்து விட்டு எங்கேயோ போய் தேடக்கூடாது. எங்க துளைத்தோமோ அங்கேயே தேடுவோம் என்றால் வாழ்க்கை வெற்றி பெறும். நம் வாழ்க்கை வெற்றியுள்ளதான வாழ்க்கையாய் மாற வேண்டும். உங்களுடைய பிள்ளை, உங்கள் குடும்பம், அதான் வசனம் சொல்கிறது, எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்கப்படுகிற தேவனுக்கு ஆமென். நீங்க எதை செய்தாலும் அதுல தேவநாமம் மகிமைப்படணும். நீங்க தேவநாம மகிமைப்படாம, தேவனுக்கு ஒப்பு கொடுக்காம, தேவன் பிரியப்படாம நீங்க வானத்தையே வில்லா வளைச்சாலும் அதுல என்ன அல்ல, ஒரு பயனும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சின்னதோ பெருசோ அதை யாரு மகிமைப்படணும்? நீங்கள் எதை செய்தாலும் அது தேவன் என்ன பண்ணணுமா? மகிமைப்பட வேண்டும். எதை செய்தாலும் தேவன் மகிமைப்படுவதா செய்யுங்க. மனிதர் பார்ப்பதற்காக அல்ல, தேவ மகிமைக்காக செய்யுங்க. ஏன்னா அவருடைய மகிமையினால் நமக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் தேவனால் தர முடியும். அவருடைய மகிமை நம்மை பாதுகாக்கும். அவருடைய மகிமை நம்மை போதிக்கும். அவருடைய மகிமை நம்மை போஷிக்கும். அவருடைய மகிமை நமக்கு வெற்றியை தரும். செப்பத்தா என்றால் வெற்றி உள்ளதான வாழ்க்கை. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்துக் கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில ஜெயம், வாழ்க்கையில வெற்றி யார் தர முடியும்? யார் தர முடியும்? எப்பத்தா என்றால், செப்பத்தா என்றால் யோவான் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இயேசுவை வெளியே அழைத்துக் கொண்டு வந்து தல வரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேய பாஷையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயஸ்தலத்தின் மேல் உட்கார்ந்தான். இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, கபத்தா.
என்னதா? கபத்தா. கபத்தா என்றால் சகிப்புத்தன்மை. என்ன தன்மை? சகிப்புத்தன்மை. அப்போ வாழ்க்கையில திறக்கப்படுகிறது ஒரு பக்கம், வெற்றி உள்ளதான வாழ்க்கை ஒரு பக்கம், அதே சமயத்தில் வாழ்க்கையில சகிப்புத்தன்மை என்பது அவசியம். இன்று நமது வாழ்க்கையில என்ன குறைவு? சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப குறைவு. என்னால எல்லாம் எதையும் சகித்துக் கொள்வது என்பது ரொம்ப கஷ்டம். என் கேரக்டர்ல இருக்கவங்க நிறைய பேர் இருக்கலாம். எச்சி வச்சு குடிச்சா நான் குடிக்க மாட்டேன், பிள்ளைங்களை கொடுத்தா கூட. எனக்கு என்ன இல்லை, அது நான் செஞ்ச தப்பா என்ன போய் தேடி மாத்திக்க நான் முயற்சி பண்றதுதான். இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில கேரக்டர் எனக்கு இருக்கு. சில சகிப்பு தன்மை எனக்கு இருக்கிறது இல்லை. ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் சகித்தார். அடிக்கும் போது சகிக்கலாம், குத்தும் போது சகிக்கலாம், ஈட்டில குத்தும் போது அதையும் சகித்தார். எல்லாத்தையும் சகிக்கலாம். ஆனா ஒருத்த மூஞ்சில காரி துப்பிட்டான்னு வச்சுங்களேன், சகிக்கவே முடியாது. எதை சகிக்க முடியாது? அது ரொம்ப 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 அடிக்கிறது இல்லை, குத்துறது இல்லை, திட்டுறது இல்லை, ஒன்றும் பேசுறது. நான் பல நாளுக்கு முன்னால பேப்பர்ல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அது ஒரு படத்துடைய தலைப்பு வச்சிருந்தான், வாய் மூடி பேசவும். எதை பேசவும்? நான் ரொம்ப நாளா யோசித்தேன், வாய் மூடி எப்படி பேச முடியும். ஆனா போன வாரம் எனக்கு விலை கிடைச்சிச்சு. பேசலாம். எப்படி வாய் மூடி பேசலாம்னா, பேச வேண்டிய இடத்துல அமௌண்ட்டை கொடுத்துட்டா அவன் வாய் முடிக்கிறான், அது வேலை செய்யுது. புரியுதா உங்களுக்கு? வாய்க்கு பணம் என்னாகிறது? கூட்டாய் மாறுகிறது. வாய் மூடி பேசணும். இப்போ இவ்வளவு ஒரு போதகனாக இருந்தும் அதுக்கு எனக்கு விளங்குது. அப்பதான் நான் அந்த டைரக்டரை யோசித்தேன், நல்ல பேர் சூஸ் பண்ணிருக்காப்பா. என்ன பேசவும்? இதுக்கு என்ன வேணும்? ஆமென். சபத்தா. என்னது? சபத்தா. என்ன வாழ்க்கை? சகிப்புத்தன்மை. ஒரு சில பிள்ளைகள் என்ன பண்ணுது? பெட்லயே யூரின் போயிடுது. என்ன பண்றோம்? பிள்ளைகளை என் மேல படுத்துருக்கு, அப்படியே அடிச்சிருங்க. என்ன பண்ண முடியும்? என்ன வேணும்? தாய்மார்கள் நிறைய சகித்திருப்பீங்க, தந்தைமார்கள் ஏதோ கொஞ்சம் தான் சகிப்பாங்க. அம்மா சாப்பிட்டுட்டே இருக்கும், திடீர்னு பாப்பா ஆகி போயிடும். அதை வேற யாராவது கூட நம்மளால சகிக்க முடியுதா? இது என்ன பண்ணுது? இதை வச்சுட்டு போயிட்டு பிள்ளைய சுத்தப்படுத்திட்டு அதை சகிச்சுக்கிட்டு வந்து தன்னை வளர்க்கிறாங்க. அப்போ வாழ்க்கையில சபத்தா என்றால் என்ன தன்மை? இப்ப சில சமயங்களிலே நமது வாழ்க்கையில சகிப்புத்தன்மை ரொம்ப 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 குறைவா இருக்குது. கணவன் பேசும்போது அதை ஏற்றுக்கொண்டு சகிக்க முடியல, அப்பா அம்மா சொல்லும் போது ஏற்றுக்கொண்டு சகிக்க முடியல, நண்பர்கள் சில நல்ல காரியங்களை சொல்லும் போது சகிக்க முடியல. இந்த சகிப்பு தன்மையை நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். முடியுமா? நான் இந்த பிரசங்கெல்லாம் நான் பண்ண நினைக்கல. இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால நான் ஆயத்தப்படுத்தின பிரசங்கம். எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னால ஏற்படுத்தினேன். எங்கேயுமே நான் பேசுறேன். இன்னைக்கு உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சு, அதனால உங்களுக்கு பேசுறேன். எப்பத்தா என்றால் செப்பத்தா என்றால் கபத்தா என்றால் சகிப்புத்தன்மை. சங்கீதம் 55 12வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். சங்கீதம் 55 12. என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். என்னை நிந்தித்தவன் யார் அல்ல? சத்ரு அல்ல.
அப்படி இருந்தால் என்ன பண்ணிருப்பேன்? சகிப்பேன். அதுக்கடுத்து கீழே சொல்றாரு, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல. அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமானவனும் எனக்கு வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். சொல்றோம், இந்த காரியத்தை வேறு யாராயிலும் செய்திருந்தால் என்ன பண்ணிருக்கலாம்? மன்னித்திருப்பேன், சகித்திருப்பேன். ஆனா உன்னை என்ன பண்ணின? நம்பினப்பா, நம்பின என்ன நீ என்ன பண்ணிட்ட? கைவிட்டியே. இதை என்னால என்ன பண்ண முடியல? சகிக்க முடியல, என்னால தாங்கிக் கொள்ள முடியல. சொல்றோமா? பேசலாம் பேசலாம். சிலத அதுக்கு பேரு துரோகம். இந்திரா காந்தி கூடவே இருந்தாங்க, மெய்காவலனாக இருந்தாங்க. இந்த அம்மாவை உயிரை பாதுகாக்க வேண்டியவனே என்ன பண்ணாங்க? கண்ணை வச்சு சுட்டான். இது போலதான் வாழ்க்கை. அந்த மாதிரி செத்து போயிட்டாங்க. மிஷினரிகள் அவருடைய பிள்ளைகளை நெருப்பு வச்சு ஒருத்தன் கொளுத்தினா, சீப்போட வச்சு எரிச்சான். அந்த அம்மா சொல்றாங்க, என்னுடைய கணவர் ஊழியத்துக்காக வந்தார், ஊழியம் செய்தார், ஊழியத்துக்காக உயிரை கொடுத்துட்டாரு. அந்த மனதார நான் ஏத்துக்கிறேன், அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம், அவங்க மன்னியும். இதுக்கு பேர் என்னது? பைபிள்ல உதாரணம் கேட்டீங்கன்னா, அன்னாள் 1 சாமுவேலில் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னார். அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதபடியினால் சக்கலத்தையா என்ன பண்றா? வார்த்தை என்னும் அம்பை விட்டு அவருடைய இருதயங்களை கிழிக்கும் பொழுது அத்தனைவற்றையும் அவள் சகித்து தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அழுதால் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். சில இடங்களில சில காரியங்களை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். இன்றைய மருமகள் நாளைய மாமியார். என் மாமியார்கிட்ட என்னென்ன பாடம் தான் பட்டேன், அது நான் உனக்கு படுத்த வேண்டாமா அப்படின்ற நிலைமை எல்லாம் மாறும். 3 வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 1 எப்பத்தா செப்பத்தா ஓங்கி அப்பட்டான்ற மாதிரி 3 தா. என்னத்தா? எப்பத்தா செப்பத்தா அப்பத்தா. 3 தா சொல்லிட்டேன். பிரைஸ் தி லார்ட். என்ன தாத்தான்னு சொல்ல பண்ணக்கூடாது. மூணு தா சொல்லிட்டேன். இதுக்கு மேல தாத்தான்னு சொல்லக்கூடாது. உங்க வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையா மாறட்டும். கடைசி என்ன வேணும்? ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்கள் மூடுவோம், கர்த்தருக்கு பார்ப்போம். இந்த வார்த்தையை நீங்க யோசனை பண்ணி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கை எப்பத்தா திறக்கப்படுவாயாக, செப்பத்தா வெற்றியுள்ள வாழ்க்கையாய் மாறுவதாக, கபத்தா சகிப்புத்தன்மை உள்ளதாய் மாறட்டும். இந்த வார்த்தைகளுக்கு ஐக்கியத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எழும்பி நின்று ஆண்டவர் வைத்து பார்த்து, இது எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் பயனுள்ளதாக இருந்துச்சு? உங்க வாழ்க்கை அடைக்கப்பட்டதெல்லாம் திறக்கப்படும். உங்க வாழ்க்கை வெற்றி உள்ளதான வாழ்க்கையாய் மாற, உங்க வாழ்க்கையில சகிப்புத்தன்மை அவசியம். வாழ்க்கையிலே கசப்புகள் கலங்கிட்டாலும் கசமும் மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலங்கிட்டாலும் கசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மராவி நீரை தேனாக மாற்றோடு, மராவி நீரை தேனாக மாற்றும் நேசரோடு
வாழ்க்கையிலே கஷ்டத்துடன் காலம் விட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கஷ்டத்துடன் காலம் விட்டாலும் அப்பளப்பனே ஆராவி நீரை தேனாகுமா என்னோடு ஆராவி நீரை தேனாக மாற்றும் என்னோடு திறக்கப்படுவாயா உங்க வாழ்க்கையில செப்பத்தா வெற்றியுள்ள வாழ்க்கையாய் மாறுவதா. உங்க வாழ்க்கையில் சமத்தா சகிப்புத்தன்மை கொண்டதா குணாதிசயங்களை கற்று தருவாரா. ஆவியின் சிந்தைகள் உங்களுக்கு உண்டாவதா, ஆவியின் கனிகள் உங்களுக்கு உண்டாவதா. வாழ்க்கை ஒரு நல்ல தரமுள்ள வாழ்க்கையாக மாற்றும்படியா, வெற்றியுள்ளதான வாழ்க்கையாக மாற்றும்படியா கர்த்தர் நமக்காக யாவரை செய்திருக்கிறார். தேவன் எல்லா அடப்பட கதையில் திறக்கும்படியா எல்லாவற்றையும் சகித்து வாழ கர்த்தரை கிருபை செய்திருப்பதை சொல்லுவோமா. வாழ்க்கையிலே கஷ்டத்துடன் தரம் விட்டாலும் கஷ்டமுள்ள ஒரு வாரம் கூட வருது. வாழ்க்கையிலே கஷ்டத்துடன் தரம் விட்டாலும் கஷ்டமுள்ள ஒரு வாரம் கூட வருது. ஆராவி நீரை தேனாக மாற்றும் என்னோடு ஆராவி நீரை தேனாக மாற்றும் என்னோடு சொல்லுவோமா. தேவா நான் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை யோசிப்பவன். தேவா நான் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை யோசிப்பவன். எதினா இது எதினா என்னோடு இருப்பாடி வாழ்க்கை வெற்றி உள்ளதா ஆட வேண்டுமான ஆண்டவர் நம்மோடு இருக்கணும். எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா சொல்லுவோம். எதினா இது எதினா உலகத்தின் முடிவு வரையணும் சதாக்காலம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றால் தேவன் நான் உன்னை விட்டு விடுவதும் நான் கைவிடுவதும் என்றால் தேவன் வரலைக்கும் உணர்ந்தாக நடந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றால் தேவன் நம்மை தனிமையாக அவர் இடவில்லை திட்டத்தவர்களாக இருக்க அவர் விடவில்லை. எதனா இது எதனா என்னோடு இருப்பதினா எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா. கரங்களை கட்டி எங்க வாழ்க்கையை வெற்றியுள்ளதாக வாழ்க்கையா மாற்றுங்கப்பா. சகித்தோட வாழ்க்கையா மாற்றுங்கப்பா. எங்களுக்காக எல்லாத்தையும் திறந்தல்லப்பா. வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே எங்க வாழ்க்கையை வெற்றியுள்ளதான வாழ்க்கையா மாற்றுங்கப்பா. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே எல்லாம் திறக்கப்படட்டும். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில சகிப்புத்தன்மையை தாங்க. 3 காரியம் திறக்கப்படணும், வெற்றியாய் மாறணும், சகிப்புத்தன்மை தரணும். இந்த வார்த்தைகள் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிப்போமா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மனமகிழ்ச்சியான மதிய வேளையில மறுபடியும் உம்முடைய பாதத்தில் கொடுக்கிறோம். இந்த நாளில் நீ பேசின அந்த வார்த்தை கர்த்தாவே எனக்கும் எங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். மனுஷனுடைய கர்த்தாவே அப்பா பாவங்களில சகிப்பு தன்மை எவ்வளவு வேண்டும் என்று சொல்லி ஐயா நீ சொல்லி இருக்கிற அந்த வார்த்தை அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமா இருக்க ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தாவே நாங்கள் சகிப்பு தன்மையோடு நடந்து கொள்ள என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமா சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல அப்பா அடைக்கப்பட்ட வாசல்கள் எங்களுக்கு திறக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அப்படியாய் திறக்கப்பட்ட வாசல்கள் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில தடைபட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் திறந்தரல வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஒரு நல்ல வெற்றி உள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ என் தேவனுக்கு என்று நாங்கள் சகிப்பு தன்மையோடு ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் வெற்றி பெற என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். உங்க கரத்துல தருவோம் ஆண்டவரே. எங்கள் சுபாவங்கள் எண்ணங்கள் செயல்கள் எல்லாவற்றிலும் சகிப்பு தன்மை காணப்பட தேவன் கிருபை செய்கிறார்கள். ஆசீர்வதியும் பொருட்படுத்திக் கொள்ளும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் என்றும் என்றும் நாம் அனைவரோடு கூட சதா காலமும் இருப்பதாக. அந்தகார இருள் நீங்குமே, அச்சரிய ஒளி வீசுமே. அந்தகார இருள் நீங்குமே, அச்சரிய ஒளி வீசுமே. உலகத்தின் ஒளியாக இந்த ஒளி வீசுவோமே. உலகத்தின் ஒளியாக இந்த ஒளி வீசுவோமே. எல்லாமாகுமே, எல்லாமாகுமே, எல்லாம் கொடுமே, எல்லாம் கொடுமே, எல்லாமாகுமே, எல்லாமாகுமே, எல்லாம் கொடுமே, எல்லாம் கொடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை அவரை ஆசீர்வதிப்பார்.